அது ஒன்று மட்டும்தான் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். 1 சாமுவேலின் புத்தகம் 2 வசனங்களை நாம் படிப்போம். அதில் முதல் வசனத்தை நம்ம படிக்க கேட்போம், அடுத்த வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து படிப்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை மைக்கில் நம்ம படிக்க கேட்போம். அதுக்கு அப்புறம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து நாம் படிப்போம். பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய அபியாவின் மகனான பெகோராத்துக்கு பிறந்த சேரோகின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். 10வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து படிக்க போகிறோம். 10வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து. அப்பொழுது சவுலுடனே சிறிய தகப்பன், நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் கழுதை தேடி போய் அவைகளை எங்கும் காணாதபடியினால் சாமுவேலிடத்திற்கு போனோம் என்றான். பைபிள்ல போட்டிருக்கு, போன வாரம் வரைக்கும் ஒரு காரியம் இருந்தது. ஆனால் இந்த வாரம் 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் என்பது பைபிள்லேயே மிக முக்கியமான ஒரு அதிகாரம். 9ஆம் அதிகாரம் பைபிள்லேயே மிக முக்கியமான அதிகாரம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மாற்றம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். மாற்றம். பைபிள்ல 9ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் ஒரு மாற்றத்தின் மாதம், ஒரு மாற்றம். ஏன் மாற்றம்னா 8ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு ராஜா என்கிற வார்த்தையை நீங்க பார்க்கவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ராஜா என்கிற வார்த்தையை பார்க்க முடியாது. ஆனால் 9ஆம் அதிகாரத்துல பைபிள்ல போட்டிருக்கு, அது மாறுது. அதனாலதான் சொல்றேன், இந்த புதிய மாதத்துல கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிறார் என்று நான் நம்புகிறேன். நம்புறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நேரம் குறுகியதா இருந்தாலும் நீங்கள் எழுதி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, போன வாரம் நான் பார்த்த பிரசங்கத்தில் சில பேர் நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்க, மிக்க நன்றி. திரும்ப நான் இன்னொரு முறை நான் சொல்லிடுறேன். போன வாரம் நம்ம பேசுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வராதவங்க நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் டிவியில் நாங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட எனக்கு இதுதான் வேணும்னு என்ன பண்ணாதீங்க, அடம் பிடிக்காத, கேட்காத. இஸ்ரவேல் ஜனங்க என்ன கேட்டாங்க? எங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ராஜா வேண்டும், நான் விரும்புற காரியம் எனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு நாளும் கேட்காதீங்க. கேட்கறது தப்பு இல்லை, கேளுங்க. ஆனா அதோட சேர்ந்து என்ன கேட்கணும்? ஆண்டவரே, உங்க சித்தம் இருந்தால் எனக்கு கொடு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சித்தம் இருந்தால் எனக்கு கொடு. இல்லைன்னா எனக்கு இது ஆசைதான், எனக்கு இது ஆசைதான். ஆனா உங்க சித்தம் இருக்கணும். நான் சொல்றது எல்லாமே தேவ சித்தமா இருக்கணும். அப்ப சொல்றாரு 1 சாமுவேல்ல 8ஆம் அதிகாரத்துல எல்லாரும் சொல்றேன், எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்ட உடனே நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேல் சொல்லுகிறாரு, நீங்க ராஜாவை கேட்குறீங்க, ஆனா எச்சரிப்பா நான் சொல்றேன், நீங்க ராஜாவை கேட்குறீங்க, ஆனா வர்ற ராஜா உங்க காரியத்தை அவன் எடுத்துக்கொள்ளுவான். படிக்கிறீங்களா? 13ஆம் வசனத்தை கடைசி அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் படிச்சிருக்கீங்களா? 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிங்க. கடைசி வார்த்தை, குதிரை வீரராகவும் என்ன பண்ணுவான்? வைத்துக் கொள்வான். 12ஆம் வசனம் கடைசி வார்த்தை, கடைசி 2 வார்த்தை, அவர்களை வைத்துக் கொள்வான். அப்புறம் பாருங்க 12ஆம் வசனத்தையும் பாருங்களேன், அவர்களை வைத்துக் கொள்வான். அப்புறம் 13ஆம் வசனம், அப்பம் சுடுகிறவர்களாகவும் அவன் வைத்துக் கொள்ளுவான். அப்புறம் 16வது வசனம், தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். தன்னுடைய வேலைக்கு அவன் வைத்துக் கொள்வான். அப்புறம் கடைசியா என்ன பண்ணுவான்? வைத்துக்கிட்டு 17வது வசனம், உங்கள் ஆடுகளிலே 10ல் 1 எடுத்துக்கொள்வான். கடைசியில் என்னது? எடுத்துக்கொள்வான். இதுதான் நீங்க எப்பவுமே நினைக்கிறீங்க, நம்பாதீங்க.
ஐயோ நான் விரும்பின காரியம் எனக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு மட்டும் நம்பிடாதீங்க. நீங்க எந்த காரியம் விரும்புறீங்களோ அந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமா இல்லைன்னா அதே உங்களுக்கு மிகவும் கடினமான காரியமா இருக்கும். சாமுவேல் சொல்லுகிறாரு, நீ ராஜா கேட்கிற, ஆனா நீ ராஜாவை கேட்க கேட்க அவன் வைத்துக் கொள்ளுவான், கடைசியா அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான், எடுத்துக் கொள்ளுவான். வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கச்சிமார்கள், ரொம்ப கவனமா இருங்க. நான் பார்க்குற பையன், நான் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிலாம் போயிடாத. ரொம்ப கவனமா இரு, ரொம்ப கவனமா இரு. தேவ சித்தமா, தேவ சித்தமா. பவுல் இங்கே சாமுவேல் எடுத்துட்டு போயிடுவான். அப்படி இருந்தும் 19வது வசனம் இவ்வளவு சொல்றாரு, ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், இவ்வளவு சொல்லியும் சாமுவேல் சொல்ல வார்த்தையை அவங்க கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், நீர் என்னதான் சொன்னாலும் எனக்கு என்னது. இந்த மாதிரி ஒரு நாளும் அடம் பிடிச்சிடாதீங்க. ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க, அடம் பிடிச்சிடாதீங்க. என் வழி அல்ல, அவர் வழி, அவர் வழி. சில வேளை ஆண்டவர் சில காரியத்தை உங்க வாழ்க்கையில தாமதிப்பார். பரவாயில்ல, உன் வழியில போகாத. யார் வழியில போ? ஆண்டவர் வழியில போ, ஆண்டவர் வழியில போ. இந்த நேரம் தான் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. எல்லாம் உங்க வாழ்க்கையில சங்கீதக்காரர் சொல்லுகிறாருல, என்ன சொல்லுகிறாரு? என் பக்கத்தில் என்னது, வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும். நான் உன்னை கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராய் ஒரு 10 பேரை விடுங்களேன், அந்த ஒரே ஒரு ஆள், மாமனாரோ மாமியாரோ மருமகனோ மருமகளோ, உங்க வேலையில் இருக்கிற ஆட்களோ, உங்க மேல இருக்கிற பாஸோ, அதை விடுங்க, ரோட்ல பெருக்கிறாங்களே அவங்களோ, இல்லை யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு எதிராக பேசுறாங்க, உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவீங்க? நீயா நானா அப்படின்னு போயிடுவோம். ஆனா சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனுஷன், என்ன தெரியுமா பண்ணாரு? 21வது வசனம் சேர்ந்து படிக்கலாம் எல்லாரும். verse 21 shall we all read together? சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். அதை அவன் கர்த்தரிடத்தில் அதை தெரியப்படுத்தினான். உங்களை யாரு விசனப்படுத்தினாலும் சரி, எங்க போட்டுக்காதீங்க, இதயத்துல போட்டுக்காத. ஆண்டவரே இவங்க இப்படி பேசுறாங்கப்பா, எனக்கு கர்த்தர் நீர் கிருபையா இறங்குங்க. ஒருவேளை உங்க சொந்த குடும்பத்தாரா இருக்கலாம், உங்க புருஷனா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், உங்க அக்காவா இருக்கலாம், இல்ல சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கடினமான காரியம் இருந்தாலும் சாமுவேல் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டான், கர்த்தரிடத்திலே அதை தெரிய. 9ஆம் அதிகாரத்துல திடீரென்று ஒரு நபரை வருகிறார். அவனுடைய பேர் சவுல். அவனுடைய பேர் என்னது? சவுல். அவனை பற்றி 3 காரியங்கள் எழுதி இருக்கிறது. 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மிகுந்த சௌந்தரியம் உள்ளவன். மிகுந்த சௌந்தரியம். அது எப்படிப்பட்ட சௌந்தரியம்னா, இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. அப்படின்னா என்னதுன்னா, மிஸ்டர் இஸ்ராயல், மிஸ்டர் இஸ்ராயல், மிஸ் இந்தியா அப்படிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி இஸ்ரவேல் புத்திரர்கள்லயே அவனை மாதிரி ஒரு அழகே இல்லையா, அவ்வளவு அழகா இருந்தானா, பியூட்டிஃபுல் ஹேண்ட்சம் கை. அப்புறம் அடுத்து அதே வசனத்துல போட்டிருக்கோம், அடுத்தது போட்டிருக்கோம், படிங்க பார்க்கலாம். எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். பார்க்கும் பொழுது அவன் செம ஹைட், நல்ல உடம்பு, நல்ல திடகாத்திரமான ஒரு ஆள், நல்ல திடகாத்திரமான ஒரு ஆள். was very நல்ல உடம்பு நல்லா இருந்துச்சு. அவன் இப்படி நின்னா அவனதான் எல்லாரும் என்ன பண்ணணும், மேலே பார்க்கணும். ஆனா தலைவர் என்ன பண்ணுவாரு, எப்படிதான் பார்ப்பார். ஏன்னா எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, தோல் கீழே தான் இருக்கிறாங்க, ஹைட்டு, செம ஹைட்டு. 3வது அவங்க அப்பா, பைபிளில் போட்டிருக்கோம் 1வது வசனத்துல, அவங்க அப்பா அவரு எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா, மகா பராக்கிரமசாலி. அவங்க அப்பா பயங்கர செல்வந்த மனுஷன், பயங்கரமான செல்வந்த மனுஷன். அந்த நாட்டில் ஒரு மிக உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஒரு இடத்துல இருந்தார். அதனால தம்பி, அவங்க பையன் சாவுல், அவருக்கு என்னதுன்னா இந்த உலகத்தின் பொறுப்புகள், உலகத்தின் காரியம் நல்லா தெரிஞ்சிருந்துச்சு.
இப்ப சவுலை பத்தி எழுதும்போது சொல்லப்பட்டிருக்கு, அவன் மிகவும் சௌந்தரியமானவன் தான், இரண்டாவது உயரமுள்ளவனா இருந்தான், மூன்றாவது செல்வாக்குள்ளவனா இருந்தான். சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்டவனா இருந்தானா? சரி, சவுலுடைய வாழ்க்கையும் சாமுவேல் வாழ்க்கையிலையும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நல்லா பாருங்க, சவுலுடைய ஆரம்பத்துக்கும் சாமுவேலுடைய ஆரம்பத்துக்கு என்ன இருக்கு? ஒரு வித்தியாசம் இருக்கு. சவுலுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜகஜோதியா இருக்குது. ஆனா அதுல ஒரு வார்த்தை மிஸ்ஸிங். எதுல ஒரு வார்த்தை மிஸ்ஸிங்க? சவுலுடைய ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை மிஸ்ஸிங். ஆக்சுவலி அதுல என்னென்ன போட்டிருக்கு? அவன் மகா சௌந்தரியம் உள்ளவன், ரெண்டாவது மிகவும் உயர்ந்தவன், மூன்றாவது செல்வாக்குள்ள மனுஷன். ஆனா அதுல ஒண்ணு இருக்கணும். என்ன இல்ல? தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறானா, தேவன் அவனோட இருக்கிறாரா என்கிற வார்த்தை எதுல மிஸ்ஸிங்ல இருக்கு? சவுல்ல மிஸ்ஸிங்ல இருக்கு. ஆனா கர்த்தர் அவனோட இருந்தாருன்னு சாமுவேலுடைய ஆரம்பத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழகா இருக்கிறானோ அழகா இல்லையா அதை விட்டுருங்க, படிச்சிருக்கிறானோ படிக்கலையோ அதை விட்டுருங்க. கர்த்தர் அவனோட அந்த மகளோட இருக்கிறாளா போதுவ, கர்த்தரை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். சத்தத்தை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் திரும்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக சொல்கிறேன். 8வது மாதத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு பணம் வந்திருக்கும், சிலருக்கு சம்பளம் வந்திருக்கும், உங்களுக்கு நல்ல பொசிஷனில் நீங்கள் இருக்கலாம், கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஆடம்பரம்லாம் இருக்கலாம். இதை வச்சு இந்த 8வது மாதத்தை ஆரம்பிக்கலான்னு மட்டும் பிளான் பண்ணிடாதீங்க. இது இல்லைங்க முக்கியம். நம்முடைய ஆரம்பத்தில் யார் இருக்கணும்? பார்த்தீங்களா, வாயில வரமாட்டது பார்த்தீங்களா? யார் வரணும்? சத்தமாக சொல்லுங்க, இயேசு இருக்கணும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப அந்த நேரத்தில் வரும் பொழுது திடீரென்று அவங்க அப்பா வீட்டில் நிறைய கழுதைகள்லாம் இருந்துச்சு. 2வது வசனத்தை போட்டிருக்கோம், 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை போட்டிருக்கோம். படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். 3வது வசனம், சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. கழுதைகள் காணாமல் போய்விட்டது. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி நீ வேலைக்காரர் உள்ளவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ. நீ எதை தேட போ? சத்தமா சொல்ல, எதை தேட போ? அவன் அழகா இருந்தான், பணம்லாம் இருந்துச்சு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியும்ல, அவன் வாழ்க்கையில பைபிள்ல போட்டிருக்கு, அவன் கழுதையை தேடி போனான். எதை தேடி போனா? சத்தமா சொல்லுங்க, எதை? ஏன்னா கழுதை காணாமல் போய்விட்டது. யாருடைய கழுதை? யார் கீசு? எல்லா தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், திருமணமான பெண்கள், திருமணமாகாத பெண்கள், திருமணமான ஆண்கள், திருமணமாகாத ஆண்கள், உங்க தாய் தகப்பனார் உங்க கையில சில பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறாங்க, சில சொத்து கொடுத்திருக்கிறாங்க, சில மதிப்பை கொடுத்திருக்கிறாங்க, சில காரியங்களை கொடுத்திருக்கிறாங்க. அதை பேணி காக்க வேண்டியது யாருடைய கடமை? பக்கத்து வீட்டு ஆள் கடமையா? யாருடைய கடமை? உங்க கடமை. அவங்க தகப்பனாருடைய கழுதை ஒண்ணு காணாமல் போன உடனே பார்த்துக்கலாம், அட விடுங்கப்பா அப்படின்னு சொல்லல. அந்த கழுதைகள் காணோம், எங்க அப்பாவுடைய கழுதை காணோம்னு சொல்லி வேலைக்காரனை கொண்டு என்ன பண்றான்? போய் தேடுறான். உங்க வாழ்க்கையில தேவன் உனக்கு கொடுத்த காரியம் அது காணாமல் போக கூடாது, எப்பவுமே உன் கையில இருக்கணும். அவங்க அப்பா கொடுத்தது, அது அவன் சம்பாதிச்சது இல்ல. யார் சம்பாதிச்சது? அவங்க அப்பா சம்பாதிச்சது. அவங்க அப்பா சம்பாதிச்சாலும் அது யாருன்னு எடுத்துக்கிறான்? என்னுடையது. நல்ல பணக்காரன், ஆனாலும் உன்னை காணாமல் போன்னு சொன்ன உடனே அவனும் வேலைக்காரனும் 2 பேரும் மாத்திரம் அந்த கழுதை தேடி என்ன பண்றாங்க? அவங்க போறாங்க. 2வது ஒரு காரியம் தெரியுமா? இவங்கிட்ட இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த கழுதையை காணோம்னு சொல்லி 4வது வசனத்தை படிக்கும்படி கேட்கிறேன். 4வது வசனம், அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளை தாண்டி அடுத்தது சலீஷா நாட்டை தாண்டி கடந்து போய் அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை அடுத்த ஒரு நாடு போறான். எந்த நாடு? சாலிவின் ஒரு நாட்டை கடந்து போய் அங்கேயும் காண. அப்புறம் அடுத்தது பெஞ்சமின் நாட்டையும் தேடி அவைகளை காணவில்லை. யோசித்து பாருங்களேன், எவ்வளவு தூரம் கடந்து போயிட்டான்.
பிரயாணப்பட்டோம். என்னது ஒன்றும் இன்னைக்கு காலையில சொல்றேன், 8வது மாற்றம், 8வது மாசம். என்ன மாசம் சொன்னீங்கன்னா தப்பிச்சிங்க. சொல்லுங்க, என்ன மாசம்? மாற்றத்தின் மாசம். ஒரு காரியத்துக்காக நீ எவ்வளோ தூரம் நடந்து போயிட்ட, எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிட்ட, எத்தனையோ டாக்டரை பார்த்துட்ட, உன் கையில இன்னும் அகப்படல, இன்னும் போய் கொண்டுதான் இருக்கிற, இன்னும் காணோம், இன்னும் காணோம், இன்னும் காணோம் போய் கொண்டிருக்கிற. பைபிள்ல போட்டிருக்கு, இந்த சவுல் அவன் தூரமா, அவன் வீடை விட்டு இப்ப எங்க இருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தூரமா இருக்கிறான். எதை தேடி வந்தான்? கழுதையை தேடி வந்து ரொம்ப தூரத்துல மாட்டிக்கிட்டான். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உனக்கு அனுகிரகத்தை கர்த்தர் செய்வாராக. நீ எவ்வளவு தூரம் நீ கடந்து வந்தாலும் உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிற ஆண்டவர், உன் கண்ணீரை துருத்தியில வைத்திருக்கிற ஆண்டவர், அவர் உன்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல பாருங்க, இவன் ஒரு பெரிய பணக்காரன். எதை தேடி போறான்? கழுதையை தேடி. இரண்டாவது, அவங்க வீடை விட்டு தூரமா போயிட்டான். ஒரு வாலிப பையன் தூரமா போறான். மூன்றாவது, ஒரு நாள் ஒரு சத்தம் கேக்குது. என்ன கேக்குதுன்னா, இந்த ஊர்ல இருக்கிறோம், இங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அந்த ஊழியக்காரர்கிட்ட போனா நமக்கு எப்படியும் ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. ஆனா ஊழியக்காரர்கிட்ட பார்க்கும் பொழுது, போகும் பொழுது, அவர் நம்ம வெறும் கையை, இன்னைக்கும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எந்த ஊழியக்காரர் வந்தாலும் சரி, அவங்கள வெறும் கையா மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க. ஏதோ ஒரு குடிக்க என்ன கொடுங்க, தண்ணியாவது கொடுங்க. அவன் போய் நிக்கிறாங்க, சொல்றாங்க, சாம்பல் தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போகணும். அப்ப சொல்றான், கையில ஒண்ணுமே இல்ல. சத்தமா, கையில என்ன? ஒண்ணுமே இல்ல. அப்பதான் அந்த ஆள் சொல்றாரு, 8வது வசனத்தை படிக்க முடிய கேட்கிற 8வது வசனம். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது. இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது. ஒரு பெரிய பணக்காரன். ஆனா ஒரு நேரம் வருது, அவன் கையில எவ்வளவுதான் இருக்கு? கால் சேக்கல் வெள்ளி. கொஞ்சம் தான் இருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில, பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் தான் பணம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் தான் சம்பாத்தியம், நான் எவ்வளவோ அலைஞ்சு பார்க்கிறேன், ஆனா மீதி இருக்கிறது என் கையில வர்றது கொஞ்சம் தான், ஒரு கொஞ்சம் தான். மறந்துடாதீங்க, நீங்க ஏன் தெரியுமா வந்திருக்கிறீங்க? இந்த மாதம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற, சொல்லுங்க, இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற மாற்றம் உன் கையில கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு. கால் சேக்கல் கொஞ்சம் தான் என் கையில இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையில கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் முடிவில் பெரிய காரியத்தை பார்ப்பேன். அதனுடைய ஆரம்பம் இந்த 8வது மாதத்துல மாற்றமாய் அதை பார்க்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமென். இப்படிப்பட்டிருந்த ஒரு சவுல்ல ஆண்டவர் 4 இடத்துக்கு கொண்டு போறார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் போக வேண்டிய 4 இடங்கள் எழுதிக்குங்க. இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில நீ யாரா இருந்தாலும் சரி, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், பாஸ்டரா இருக்கிற என்னையும் சேர்த்து தான். சில பேர் வயதுல ரொம்ப மூத்தவங்க, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. வயதுல மூத்தவங்க, உங்களை நான் அங்கீகரிக்கிறேன், உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். உங்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கு தேவை, உங்களுடைய ஞானத்தின் வார்த்தைகள் எங்களுக்கு தேவை. ஆனாலும் மூத்தவங்களா இருந்தாலும் அவங்க சொல்றபடி நம்ம கீழ்ப்படியணும். ஆனா அதற்கு மேல யார் சத்தத்தை கேட்கணும்? தேவ சத்தத்தை கேட்கணும். தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, எல்லா சத்தத்திற்கு மேல யார் சத்தம்? தேவ சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கணும். தேவ சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் 4 இடத்துக்கு போறார். 4 இடத்துக்கு அவன் அனுப்புறார். எத்தனை இடத்துக்கு? இந்த 4 இடத்துக்கு நீங்க போய் ஆகணும். போனீங்கன்னா தான்
உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற இதுல ஒரு இடத்துல இன்னைக்கு நின்னுட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. 4 இடத்திற்கும் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். படிக்கலாமா? சங்கீத ஏசாயாவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 16வது வசனம். குருடரை படிங்க பார்க்கலாம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையாக்குவேன். இந்த நான் அவர்களுக்கு செய்து அவர்களை 2 வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். அறியாத வழி சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது தெரியாத பாதை சொல்லுங்க பார்க்கலாம். அறியாத வழி இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அறியாத வழி அப்புறம் தெரியாத பாதை. இன்னொரு முறை சொல்லுங்க. அறியாத வழி அப்புறம் தெரியாத பாதை. இந்த சவுல் இப்பொழுது எதை தேடி கொண்டு போறான்? சத்தமா சொல்லுங்க. எதை இழந்துட்டான்? கழுதை இழந்துட்டான். தன்னுடைய காரியத்தை அவன் இழந்துட்டான். கழுதையை தேடி போய்கிட்டு இருக்கிறான். அப்ப இது சவுல முதல்ல அவன் சந்திக்கிற இடம், அவன் போக வேண்டிய இடம் எந்த இடம் தெரியுமா? படிக்கலாமா? 5வது வசனம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் சூப் என்னும் நாட்டுக்கு வந்தபோது அவர்கள் எந்த இடம்? சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது. எழுதிக்க. முதலாவது சூப் என்னும் நாடு. முதலாவது அவன் போக வேண்டிய இடம் எந்த இடம்? சூப் என்னும் நாடு. என்ன பாஸ்டர், மட்டன் சூப், சிக்கன் சூப், கிளியர் கார்ன் சூப் அது இல்லை, இது வேற. இது வேற. இந்த சூப்புன்னு இந்த இடத்துக்கு அவன் போய் ஆகணும். ஏன் இந்த சூப்புன்னு இடத்துக்கு? திரும்ப சொல்லுங்க. அறியாத அப்புறம் தெரியாத பாதை. இன்னொரு முறை சொல்லுங்க. அறியாத வழி தெரியாத பாதை. இது வரைக்கும் சவுல் இப்படிப்பட்ட இடத்துக்கு போனதே இல்லை. ஆனால் வருகிறான். முதல்ல ஒரு இடத்துக்கு வர்றான். அந்த இடம் பேர் என்னது? சூப் என்னுங்கிற இடம். இந்த சூப் இடத்துக்கு வந்த பொழுது ஏன் கர்த்தர் அவனை சூப் இடத்துக்கு வர சொன்னார் பாத்தீங்கன்னா, அந்த சூப் என்கிற இடத்துல தான் அங்க யார் இருக்கிறா? படிக்கலாமா? படிக்க பார்க்கலாம். அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கச்சிமார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள், நீங்கள் சொல்லுவதை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லுகிறதை கர்த்தர் செய்வார். உன் வாயிலிருந்து வர்றதை கர்த்தர் செய்வார். ஏன் சூப் என்கிற இடத்துக்கு போனானா அங்க யார் இருந்தா? மனுஷன் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய மனுஷன். எனக்கு ஒரு காரியம் அந்த சாமுவேலை பார்க்கும் பொழுது அவனுக்கு எத்தனையோ வார்த்தைகள் இருக்குல்ல. ஒரு தீர்க்கதரிசி, ஞானதிருஷ்டிக்காரன், அடுத்தது என்னது? பெரியவர், அடுத்தது ஒரு தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷன். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நேற்று நான் அழுது, ஆண்டவரே என்ன நீங்கள் அப்படி மாற்ற மாட்டீங்களா? இந்த வாரம் நான் திருநெல்வேலியில் இருந்தேன், ஜபத்தில் போயிருந்தேன். அப்போ அங்கே இருந்த ஒரு பாஸ்டர் அவங்க பேசினாங்க. பாஸ்டர் நிக்சன் வந்திருந்தாங்க. தேவ தூதர்கள் யாரோ வந்தாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார், நான் நாகர்கோவிலிருந்து இப்போ தான் வர்றேன், மீட்டிங் முடிச்சுட்டு வர்றேன். இப்போ தான் சாது ஏசுதாஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊழியக்காரை பற்றி சொல்லிட்டு இருந்தார். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அன்றைக்கி கேள்விப்பட்டது எனக்கு ரொம்பவே மனசு தொட்டுச்சு. அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்குமா. ஒரு நாள் ஒரு ஊருக்கு போகணுமா, ஒரு மீட்டிங்க்கு போகணுமா. ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. வந்த உடனே அந்த ட்ரெயின் போயிடுச்சு. நான் டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட்டை கொடுத்து, காசை கொடுத்து, நான் அந்த ஊருக்கு போகணும், எனக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டப்போ அந்த டிக்கெட் கவுண்டரில் வேலை செஞ்ச ஆள் சொன்னார், இந்த ட்ரெயின் என்னது போயிடுச்சு, நீங்கள் போக முடியாதுன்னு. காசு நான் தர்றேன், உன் வேலை என்னது, அவ்வளோதான், டிக்கெட்டை கொடு, அவ்வளோதான். காசை கொடுத்தா டிக்கெட்டை வாங்கிட்டார். வாங்கிட்டு இந்த சாதி ஏசுதாஸ் ஐயா பிளாட்ஃபார்ம்லேருந்து ட்ராக்கில் கீழே குதிச்சு அந்த ட்ராக்கில் நடந்துகிட்டே போயிட்டு இருந்தார். ஒரு 10 நிமிஷம் கழித்து நடந்துகிட்டே இருந்தார்.
போனா அந்த ட்ரெயின் அங்கே நிற்குது. எங்கே நிற்குது? அந்த ட்ராக்ல நிற்குது. இவர் உள்ளுக்குள்ளே ஏறி உட்கார்றாரு. அதுக்கப்புறம் ட்ரெயின் போகுது. அங்கேருந்து பார்த்தவங்க சொல்கிறாங்க, ஏன் தெரியுமா நின்றுச்சு? எதனால்? இவர் போக வேண்டிய ட்ரெயினில் நீங்கள் இல்லை. ஒரு விஷயம், சர்ச்சில் ஒரு அம்மா முக்காடு போடாமல் உட்காந்துருந்தாங்க. பார்த்து சொன்னார், அம்மா முக்காடு போடுமா அப்படின்னு. அந்த அம்மா அப்படின்ட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரங்கள் திரும்ப சொன்னார், அம்மா என்ன போடு, முக்காடு போடுமா அப்படின்னு. அந்த அம்மா அப்படியே சிரிச்சிட்டு இருந்துச்சு மனசில். அம்மா சொன்னார், இனி நீ முக்காடு போடுவ, இனி நீ முக்காடு போடுவ, அவ்வளோதான் சொன்னார். அடுத்த வாரம் அந்த அம்மா சர்ச்சு வருது. தலையில் இருக்கிற முடியெல்லாம் கீழே கொட்டி போய் வாழ்நாள் முழுவதும் இனி என்னதான்? முக்காடு தான். ஒரு பெரிய ஊழியக்கார் வந்தார், ஒரு பெரிய ஊழியக்கார். நான் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். அந்த பெரிய ஊழியக்கார் தன் பையனுக்கு கல்யாணம், சாதி ஏசுதாஸ் ஐயா பார்க்க வந்திருந்தார். அந்த கார்டை கொடுத்தாராம். கொடுத்தப்ப சாதி ஏசுதாஸ் ஐயா பார்த்துட்டு கேட்டாராம், இந்த கல்யாணத்துக்கு நான் வரணுமா? உடனே ஆமாய்யா வரணும் ஐயான்னு. இந்த கல்யாணத்துக்கு இயேசு வருவாரா? யாரு? இயேசு வருவாரா? வருவார் ஐயா, வருவார் ஐயா. ஏன் ஐயா? இங்க இயேசு எங்க இருக்கிறாரு காமி? எதுல? பத்திரிகையில் இயேசு வசனம் எழுதியிருக்கிறியா மேலே? கண்ணாடி போட்டால் கூட தெரியாது போலக்கே. ஆனால் பையன் பேரை பெருசாக எழுதியிருக்கிற, பாஸ்டர் பேர் பெருசாக எழுதியிருக்கிற. ஆனால் யாராவது அப்படி யோசிப்போமா நம்ம? உடனே சொல்லிட்டேன், நான் அந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன், போ. பெரிய ஊழியக்காரு, போ. இல்லையா நீங்கள் ஒரு ஜோம் பண்ணுங்க. இல்லை நான் வரல, போ. அவர் மனஸ்தாபப்பட்டார். அவன் கல்யாணம் பண்ணாங்க, ஆனால் 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அவர் கடைசியாக முடியல, அவரால் முடியல. அப்போ சொன்னாராம், அந்த ஒரு மரம் இருக்கா, அந்த மரத்து பக்கத்தில், அது மரத்துக்கு பக்கத்தில் இங்கே தான் குழி நோண்டணும், நான் இறந்துருவேன், நீங்கள் அங்கே தான் புதைக்கணும். அவர் சொன்ன மாதிரியே அவர் இறந்தார். போன வாரம் கேட்டுட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இவர் போய் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கார். அங்கே இவரை கட்டி வச்சுட்டாங்க. இவர் சொன்னார், அதே மாதிரி நடந்துச்சு சொல்லி அந்த ஊருக்குள்ளே திரும்ப போயிருக்காரு. போனவன் இவரை கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சு இவரை அடிச்சிருக்கிறாங்க. இவர் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி அப்படியே அந்த இருந்திருக்கிறாரு. அப்புறம் அவங்க சபை விசுவாசிகளை அவர் கட்ட வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு கொண்டுட்டு போய் வச்சாங்க. அடுத்த நாள் காலையில் எந்த மரத்தில் கட்டி வச்சுருந்தாங்களோ அந்த மரம் பட்டு போயிடுச்சு. இப்படிலாம் கர்த்தருடைய ஊழியக்காரங்க இருந்தாங்க. இப்போ நான் நினைக்கிறேன், இப்படிப்பட்டதான ஊழியக்காரங்கள் இந்தியாவுக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். அத்தம்மா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சவுல், இந்த சாமுவேல் போய் நிற்கிறாப்புல, அவன் ஆண்டவர் முதல்ல எந்த ஊர் கொண்டு போறாரு? எந்த இடத்துக்கு? ஏன் அங்க போறாரு? அங்கே தேவ மனுஷன் இருக்கு. அங்க தேவ மனுஷன் இருக்கிறது முக்கியம் இல்லைங்க. அதே அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை படிங்க பார்க்கலாம். 27 நினைக்கிறேன். படிங்க பார்க்கலாம். 27 படிங்க பார்க்கலாம். 27. அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது, நல்லா கேட்டுங்க, பட்டணத்தின் கடைசி மட்டும் வந்த பொழுது சாமுவேல் சவுலை பார்த்து வேலைக்காரனே, நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றார். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி. ஏன் தெரியுமா ஆண்டவர் சூப்புக்கு உங்களை கொண்டு போறாரு? நீ சூப்புக்கு போனாதான் கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு உங்களுக்கு சொல்லப்படும். நீ இருக்கிற இடத்துல தேவ சித்தத்தை உங்களால தெரிந்து கொள்ள முடியாது. முதலாவது சவுலை கர்த்தர் மாற்றத்துக்கு கொண்டு வரதுக்கு முன்பதாக முதல் இடத்துக்கு அவனை கொண்டு போன எந்த இடம்? சத்தமா சொல்லுங்க.
அந்த இடத்துக்கு வரும் பொழுதுதான் ஊழியக்காரனை பார்க்கிற சந்தோஷம். ஆனா ஊழியக்காரன் வாயிலிருந்து ஒரு காரியம் இருக்கு. என்னது? தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும் படி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கர்த்தர் ஒரு தெளிவான வார்த்தையை வைத்திருக்கிறார். நீங்க போக வேண்டிய வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ போக வேண்டிய லக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்க போகணும்னா நாம முதல்ல போக வேண்டிய இடம் எந்த இடம்? சத்தமா சொல்லுங்க, எந்த இடம்? சூப் என்கிற இடம். சத்தமா தான் சொல்லுங்க, எந்த இடம்? சூப் என்று சொல்லப்படுகிற இடம். சூப் என்று சொல்லப்படுகிற இடம். சூப் என்று சொல்லப்படுகிற இடம். முன்னாடி வந்துட்டான். இரண்டாவது சூப், கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இரண்டாவது அவன் போக வேண்டிய இடம் எந்த இடம்? அதே 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற பொழுது பென்யமின் எல்லையாகிய ராகேலின் கல்லறை. இரண்டாவது நீ போக வேண்டிய இடம் எந்த இடம்? ராகேலின் கல்லறை. யாராவது கல்லறைக்கு போவோமா? யாராவது கல்லறைக்கு போவோமா? போக மாட்டோம். ஏன் ராகேலின் கல்லறை எழுதியிருக்கு? எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக ஒரு வாலிப பெண், எத்தனையோ வருஷம் கையில குழந்தை இல்லை, ஆனால் எத்தனையோ வருஷம் கழித்து ஒரு குழந்தை வந்தது. ஒரு பையன் பிறந்தான். அடுத்த ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற நேரம் குழந்தை வெளியே வந்தது. ஆனால் அவள் இறந்து போய்விட்டாள். அந்த மரணம் தாங்கிக் கொள்ள முடியாத மரணம், தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மரணம். இந்த ராகேல வேற வழி இல்லாம அதே இடத்துல புதைத்த பின்பதாக அங்க என்ன கட்டியிருக்காங்க? சத்தமா சொல்லுங்க, கல்லறை கட்டியிருக்காங்க. ஒரு கல்லறை கட்டியிருக்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், சவுலே நீ இதுவரைக்கும் அந்த வழியில போனதில்லை. இன்னொரு முறை சொல்லுங்க, அறியாத பாதை. அப்புறம் தெரியாத வழி, அறியாத வழி, தெரியாத பாதை. வருகிறார். நீ இரண்டாவது போக வேண்டிய இடம் தெரியுமா? ராகேலின் கல்லறை. சிலருடைய வாழ்க்கையில சிலருடைய மரணங்கள் இருக்கிறது. ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியம் நடந்தது? ஏன் தெரியுமா நடந்தது? நீ ராகேல் கல்லறைக்கு போனாதான் உனக்கு அடுத்தது நீ எங்க போகணும்னு இருக்கு. ஏன் தெரியுமா ராகேல் கல்லறைக்கு போக சொன்னாரு? படிங்க பார்க்கலாம் அதே வசனத்தை. ராகேலின் கல்லறையில் 2 மனுஷரை காண்பாய். நீ அங்க போகும் பொழுது என்னது? 2 மனுஷரை காண்பாய். 2 மனுஷரை நீ காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது. நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது. இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க பாக்க. தீர்க்க தரிசனமா இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை. இன்னொரு முறை படிக்கலாமா? 2 கல்லறை அண்டையில் 2 மனுஷன். அவங்க பேர் இருக்கா? இல்ல. அவங்க பேர் இருக்கா? இல்ல. ஆனா அங்க யார் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க. அவங்க உனக்கு யாருன்னு தெரியாது. ராகேல் கல்லறையே உனக்கு யாருன்னு எங்கன்னு உனக்கு தெரியாது. அங்க போய் நிப்ப 2 பேர் இருப்பாங்க. நீ அங்க போன உடனே அவங்க உனக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நீ இவ்வளவு நேரமா, இவ்வளவு காலமா, இவ்வளவு நாட்களாய் நீ தேடிக்கொண்டிருந்த ஒரு காரியம் என்னது? சத்தமா சொல்ல. அந்த கழுதையை தேடிக்கொண்டே போற. அதனுடைய பதில் அவங்க கிட்ட இருக்கு. 2 பேர் போறாங்க. பைபிள்ல போட்டிருக்கு, நீ காண்பாய் அவர்கள் உன்னை பார்த்து. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீ தேடி போன கழுதைகள் அகப்பட்டது. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் நீ தேடிட்டு இருந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு அகப்படும்படி செய்வார். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலையில கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், உங்க வயித்துல குழந்தை அது நிற்குங்க, அது நிற்கும். நீ டாக்டரா, ஹாஸ்பிடலா நீ அலைந்த காரியத்திற்கு கர்த்தர் இந்த 8வது மாதத்துல சொல்லுகிறார், அகப்படும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணும்? அகப்படும். மலைகளுக்கு ஏறிட்டேன், நாடுகள் உள்ள தாண்டி வந்துட்டேன், ஆனா இன்னும் குழந்தை வரல.
இன்னும் இந்த கல்யாண காரியம் நடக்கல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, இந்த 8வது மாதத்துல நீ தேடிட்டு இருக்கிற கழுதை அகப்படும். சூப்புக்கு வந்தப்ப கர்த்தருடைய வார்த்தை வருது. ஆனா ராகேலுடைய கல்லறைக்கு வர்றப்ப 2 மனுஷர் வந்தாங்க. வந்து என்ன சொல்றாங்க? உனக்கு அகப்படும். இப்ப நீ தேடினது என்னது? கழுதை. உன் கையில பட்டுருச்சு. இதோட நிறுத்திராத. அடுத்த ஒரு இடத்திற்கு அவனை கர்த்தர் அனுப்புகிறார். எந்த இடம்? அதே 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும் போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். ஓகே, போதும். 3வது இடத்துக்கு போகணுமா? எந்த இடம்? தாபோரில் உள்ள பெத்தேல். சொல்லுங்க பார்க்கலாம். பெத்தேல். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது எந்த இடம்? சூப். 2வது எந்த இடம்? ராகேலின் கல்லறை. 3வது பெத்தேல். பெத்தேலுக்கு நீ போகணும். நீ பெத்தேலுக்கு போகணும். ஏன் ஆண்டவரே? கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் சரி, சவுலுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. அவன் வாழ்க்கையை நினைச்சான், எதுனா எனக்கு கழுதை கிடைச்சா போதும், அதுதான் என் வாழ்க்கையில மிஸ்ஸிங், காணாம இருந்துச்சு நினைச்சான். ஆனா ஆண்டவர் அவன் வாழ்க்கையில ஒரு காரியம் ரொம்ப மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. அந்த காரியம் அவன் வாழ்க்கையில் இல்லாததை பார்த்து சாமுவேல்கிட்ட சொல்லுகிற, சாமுவேலே சாவுல எங்க போக சொல்லு? பெத்தேல். சத்தமா சொல்லுங்க. ஏன் அங்க பெத்தேலுக்கு போகணும்? 5 காரியங்கள் எழுதிக்கங்க, முக்கியமான காரியம். 5 காரியங்கள். 6வது வசனம் 7வது வசனம் படிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். முதலாவது கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்கணும்னா நீ எங்க போகணும்? பெத்தேல். சத்தமா சொல்லுங்க, எங்க போகணும்? இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன தெரியுமா? இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன தெரியுமா? 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா, உன்னதத்தில் இருந்து கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும் மட்டும், சகலம் அப்படியே ஊற்றப்படும் மட்டும் நீ அங்கே. அப்ப உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி உன் மேல ஊற்றப்படணும். அங்கதான் சொல்லுகிறார், நீ பெத்தேலுக்கு போனாதான் கர்த்தருடைய ஆவி உன்மேல் ஊற்றப்படுவான். 2வது பைபிள்ல போட்டிருக்கு, நீ அவர்களோட கூட என்ன சொல்லுவாய்? தீர்க்க தரிசனம். சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்லுவாய்? இது வரைக்கும் உன்னை சௌந்தரியமானன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் நீ ரொம்ப திறமைசாலின்னு சொன்னாங்க, இது வரைக்கும் நீ பொறுப்பானவன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் உங்க அப்பாவின் காரியத்தை நீ நல்லா பார்த்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நீ பெத்தேலுக்கு வரும் பொழுது இதை காட்டிலும் ஒரு மேன்மையான காரியம் என்னன்னா, நீ ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுவதற்கு நீ போக வேண்டிய இடம் எந்த இடம்? பெத்தேல். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பெத்தேல். சவுலே, பெத்தேலுக்கு போக ரெடியா? இல்ல கழுதையை பார்த்துட்டு ஓடிறியா? இல்ல. பெத்தேல் முதலாவது கர்த்தருடைய ஆவி அங்க இறங்குற இடம். 2வது உன்னை தீர்க்கதரிசியாய் மாற்றுகிற இடம். 3வது வேறு மனுஷன். இதுவரைக்கும் நீ இருந்த மனுஷன் வேற, இப்ப நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். 3வது சொல்லுகிறார், நீ வேறு மனுஷன். அடுத்தது 7வது வசனம். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும். இந்த அடையாளங்கள். 4வது சொல்லுகிறார், அடையாளங்கள் உனக்கு மிக முக்கியம். அடையாளங்கள் மிக முக்கியம். பெத்தேலுக்கு போனா 4வது அடையாளங்கள். 5வது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, தேவன் இருக்கிறார். பாத்தீங்கன்னா அவன் கிட்ட ஒரு காரியம் மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. என்னது? கர்த்தர் அவனோட இருந்தாருன்னு அப்ப இல்ல, ஆனா கர்த்தர் அவனோட இருக்கிறாருன்னு அவனை கொண்டுட்டு வர வேண்டிய இடம் எந்த இடம்? பெத்தேல். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பெத்தேல். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த 8வது மாசத்துல
நீ பெத்தேலுக்கு வா. ஆண்டவரே, நான் சூப்புக்கு போயிட்டேன். சரி போயிட்டேன். அடுத்தது எங்க வந்தேன்? ராகேலின் கல்லறைக்கு வந்துட்டேன். அப்பாடா, நான் தேடினேன், என்ன கிடைச்சிச்சு? நான் தேடினேன், கழுதை கிடைச்சிருச்சு. இல்ல, நீ அடுத்த ஒரு இடத்துக்கு போகணும். என்ன இடம்? பெத்தேலுக்கு போகணும். 5 காரியம் உனக்கு பெத்தேல நடந்தே ஆக வேண்டும். நீ இருக்கிற மனுஷன் இல்லப்பா, உன் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை செய்யணும்னு விரும்புகிறார். ஆனா அதுக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. நீ பெத்தேலுக்கு போக வேண்டும். அதோட நிறுத்திராத. கடைசியா ஒரு இடம் இருக்கு தம்பி, நீ போக வேண்டிய ஒரு இடம் ஒன்று இருக்கு. எந்த இடம்? கில்கால். 2வது வசனத்தை படிக்க 10வது அதிகாரம் 2வது வசனம். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. நீ கில்காலுக்கு போகணும். நீ கடைசியா போக வேண்டிய இடம் ஒன்று இருக்கு. எந்த இடம்? கில்கால். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கில்கால். ஞாபகம் இருக்கா? 2 வாரத்துக்கு முன்பதாக நான் கில்கால் பத்தி பேசினேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். புரட்டி போடப்பட்ட இடம். அதே இடத்துக்கு சாமுவேல் சொல்றாரு, நான் திரும்ப கில்காலுக்கு நான் வருவேன். முதல் முறை வர்றப்ப வானத்திலிருந்து ஒரு பெரிய இடி முழக்கம் வந்துச்சு. பெலிஸ்தர்கள் ஓடிட்டாங்க. ஆனா இப்ப நான் திரும்ப கில்காலுக்கு வருவேன். ஆனா இப்ப நான் கில்காலுக்கு போறதுக்கு முன்னாடி நீ கில்காலுக்கு போன. இன்னொரு முறை படிக்கலாமா? அந்த வசனத்தை படிக்கலாமா? நீ எனக்கு முன்னே எங்க போ? கில்காலுக்கு இறங்கி போ. கில்காலுக்கு இறங்கி போ. நீ கில்காலுக்கு இறங்கி போ. 4வது, ஏன் ஆண்டவர் கில்காலுக்கு அவனை போ சொல்றாரு? ஏன் அந்த கில்காலுக்கு போகணும்? ஏன் கில்காலுக்கு போனாதான் மாற்றம் வருமா? ஆமா. ஏன்? அங்க பாத்தீங்கன்னா சர்வாங்க தகன பலியையும் படிங்க பார்க்கலாம். சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் நீ என்ன பண்ணு? காத்திரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. கில்காலுக்கு ஏன் தெரியுமா போகணும்? காத்திரு. என்ன பண்ணுங்க? நீ காத்திரு. எத்தனை நாள்? 7 நாள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, சூப்புக்கு போனதுனால சந்தோஷப்படுறாத. ராகேலின் கல்லறைக்கு வந்ததுனால சந்தோஷப்படுறாத. இது இல்லப்பா உன் லக்கு. பெத்தல்ல தீர்க்கதரிசியா மாறிட்டேன்னு சந்தோஷப்படாத. இல்ல, நீ கில்கால்ல வந்து என்ன பண்ணு? 7 நாள் நீ காத்துரு. நீ உங்க அப்பாவும் போட்டிருக்கா, நீ உன் வேலைக்காரன்னு போட்டிருக்கா, என்ன போட்டிருக்க? நீ மட்டும் காத்துரு. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? ஒரு பெரிய மாற்றம் என் குடும்பத்துக்கு கத்தர் கொடுக்கணும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில கத்தர் கொடுக்கணும். ஒரே ஒரு ஆள், நான் சொல்ல ஒரே ஒரு சவுல் அவன் போனா கர்த்தர் அவன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? I am ready to do whatever God says.